அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக பேச போகின்றோம். முக்கியமாக நாட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொடர்பாகவும் இந்த தீர்வுகளின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் தொடர்பாகவும் பேச போகின்றோம். ஆகவே இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம் புதிய ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் முன்னாள் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய திரு ரவிக்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் திரு ரவிக்குமார். வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு சந்திக்கின்றோம். அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு முதல் தடவையாக சந்திக்கின்றோம். கொழும்பு மாநகர சபை உறுப்பினராக நீங்கள் இருந்து அதற்கு முதல் நீங்கள் மிக பாரிய அளவிலான கொழும்பிலே அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள். இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முதல் நடந்த பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், உங்களுடைய ஆதரவு தற்போதைய அரசாங்கத்தின் ஆதரவாகத்தான் இருந்தது. அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்க முயற்சித்தீர்கள். அது நீங்கள் உங்களது முயற்சி வெற்றி அளித்தது. சொல்லுங்கள், ஏன் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்க புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி முயற்சித்தது? நிச்சயமாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கேன். என்னென்னா, நீங்கள் கேட்டது கடந்த ஆட்சி காலத்திலையும் தற்போதைய ஆட்சி காலத்திலையும் என்னுடைய பங்களிப்பு என்னென்னு, நான் நாட்டில் யார் ஜனாதிபதியாக தெரிவு செய்கிறார்களோ அந்த தெரிவு செய்கிற அவர்களுக்கே புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி முழுமையான ஆதரவினை ஒவ்வொரு ஜனாதிபதி தேர்தலையும் ஆதரவளித்து வருகிறது. அந்த வழியிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அரசாங்க காலத்திலே நாங்கள் முழுமையாக அவரை ஆதரித்தோம். இருந்தாலும் கூட துரதிர்ஷ்டமாக அவருடைய தோல்வி அடைந்து விட்டார். ஜனாதிபதி தேர்தலில் நான் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் நான் தேர்தல் பணியில் ஈடுபட்டேன். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாடாளுமன்ற தேர்தலிலும் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் நிச்சயமாக இப்படி ஒரு மாற்றத்தை தேவைப்படுகின்றது. மக்களுக்கு எங்களால் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா இருந்தால் இந்த அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டால் மாத்திரமே மக்களுடைய அபிவிருத்திகளை அபிலாஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அந்த வழியிலே நாங்கள் கடந்த ஆட்சி காலத்திலே முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருந்த எனது அன்புக்குரிய பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் செந்தில் தொண்டமான் அவர்கள் மூலியமாக பல சேவைகளை நான் கிழக்கு மாகாணத்திலே செஞ்சிருக்கேன். அதேபோல் முனைத்தீவு சக்தி மகா வித்தியாலயம் என்ற ஒரு பாடசாலைக்கு ஒரு 3 மில்லியன் ரூபாய் நிதியை பெற்றுக் கொடுத்துருக்கேன். அதேபோல் இன்று சிறைவசம் அனுபவித்து கொண்டிருக்கும் பிள்ளையாண்டு சந்திரகாந்தன் மூலியமாக மைதானத்துக்கு 10 லட்சம் ரூபா வேண்டிக் கொடுத்தேன். அதே போல் இந்த அரசாங்கத்திலேயும் கூட நான் ஓரிரு மாதத்துக்கு முன்பு கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களை மட்டக்களப்பிலே வைத்து சந்தித்து என்னுடைய மாவட்டம் மட்டக்களப்பு இல்லை, என்னுடைய மாவட்டம் கொழும்பு, இருந்தாலும் நான் அங்கே சென்றிருந்த பொழுது அந்த ஒரு பாடசாலைக்கு பாரிய நிதி தேவைப்படுகிறது. முனைத்தீவு சக்தி மகா வித்தியாலயம் என்ற பாடசாலைக்கு நிச்சயமாக கவர்னரை சந்திக்கும் போது ஒரு மற்ற ஆளுநர்களைப் போல் இல்லாமல் ஒரு சர்வசாதாரண ஒரு மனிதரை போல் எங்களைப் போலவே அந்த பதவி ஆணவம் எந்தவுமே இல்லாமல் ஒரு சாதாரண மனிதரை போல் எங்களை அன்பாக அரவணைத்து அந்த பாடசாலைக்கான பாரிய நிதி உதவிகளை 2 மாடி கட்டிடத்துக்கான உதவியையும் அதேபோல் பாடசாலைக்கான 50 லட்சம் ரூபா போல உதவிகளையும் மைதானத்துக்கு தேவையான விளையாட்டுப் பொருட்கள் அப்படியான பல உதவிகளை தருவதாக எனக்கு வாக்களித்திருக்கேன். அந்த கூட்டத்துக்கு நான் அந்த முனைத்தீவு சக்தி மகா வித்தியாலயத்து அதிபர், மற்றது நிர்வாக கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஊடாக சென்று நாங்கள் அந்த கோரிக்கைகள் வச்சுருக்கோம். ஏன் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் பங்காளிகளாக இருக்கோம்னு சொன்னால், இந்த அரசாங்கம் மூலியமாக ஆளும் அரசாங்கத்துடன் இணைந்தால் மாத்திரமே எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்திகளை பெற்றுக்கொள்ளலாம். மாறாக நாங்கள் எதிர்க்கட்சியிலே இருந்து கொண்டு கூச்சலிட்டு எந்தவித பிரயோஜனம் இல்லை என்பது தான் என்னுடைய இதாக இருக்குது. சரி, ஒரு கேள்வி இருக்கிறது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அல்லது உங்களுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாக ஆரம்பத்திலிருந்து நான் தெரிந்தவன், உங்களை பின்தொடர்ந்து வருபவர்களில் நானும் ஒருவன். இப்படி இருக்கும்போது ரவிக்குமார் என்ற ஒரு தலைவர், ஒரு மக்கள் பிரதிநிதி ஏன் கிழக்கு மாகாணத்திற்கு போய் உதவி செய்கின்றார் என்று மக்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? சரிப்பா, கிழக்கு மாகாணது என்னுடைய துணைவியாரின் ஊர். அப்போ அங்கே என்னுடைய பல வேலை திட்டங்களுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட விடயங்களுக்கு செல்ல வேண்டிய ஏற்படும் பொழுது அங்குள்ள கிராம மக்கள் எனக்கு அங்கே ஒரு வீடு இருக்குது,
அங்கே இருக்கும் பொழுது அங்குள்ள கிராம மக்களுக்கு அந்த பாடசாலை சமூகத்தை சார்ந்தவர்களும் இப்படியான தொடர்புகளை அரசியல்வாதிகளின் தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அங்கு சரியானவர்கள் இல்லை. அந்த ஏற்பாடுகளை நான் கடந்த 2-3 மாதத்துக்கு முதல் கூட கௌரவ தோழர் கந்தசாமி பிரபு அவர்களையும் கூட அந்த முனைத்தீவு சக்தி மகா வித்தியாலயத்தை அழைத்துக் கொண்டு பாடசாலை அதிபருடன் ஒரு கலந்துரையாடல், அதே போல் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த அனைவரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் கூட நான் ஏற்படுத்தி கொடுத்து அந்த சந்தர்ப்பம் பொழுது எங்கே வருதோ கிழக்காக இருக்கலாம், வடக்காக இருக்கலாம், தென் மாகாணமாக இருக்கலாம், மேல் மாகாணமாக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், எங்கே மக்கள் எனக்கு என்னை அழுகிறார்களோ, கொழும்பு மாவட்டத்தில் என்னை அழுகிறார்களோ அதுக்கான நாங்கள் வேலை திட்டங்களை செய்து கொடுப்போம். அதே போல் இந்த கடந்த வாரம் 5000 கலைஞர்களை அழைத்து ஒரு உலக சாதனை தம்பி தோழர் சுந்தரலிங்கம் பிரதீப் அருமையான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை கூட எங்களுக்கு மாத்தளை மாவட்டத்தில் பின்தாங்கிய மக்கள் அங்கே இருந்து வந்தவர்களுக்கு கூட பாடசாலை வசதிகள் ஏற்பாடுபடுத்தி என்னால் கொடுக்க முடியும். என்னை நாடுபவர்களுக்கு நிச்சயமாக என்னால் முடிஞ்ச உதவிகளை எங்கு உள்ள மாகாணமாக இருந்தாலும் செய்து கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்போ புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி என்றால் அவங்க கொழும்பு தான், இல்லை கம்பஹா தான், கழுத்தர தானே, இல்லை நாடு முழுவதும். அப்போ நீங்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டீர்கள் உங்களோட கட்சி? நிச்சயமாக எங்களுடைய கட்சி சார்பாக நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு என்னுடைய கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் கௌரவ பிரதிமேயராக ஏமாந்த சகோதரனுடனும், அதேபோல் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் இருக்கக்கூடிய சிவானந்த ராஜாவுடனும், அதேபோல் கொழும்பு நகர அமைப்பாளர் இருக்கக்கூடிய மத்திய குழு உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரர் சசி தோழர்களும் இணைந்து நாங்கள் சிவானந்த அவருடைய வீட்டிலே கொண்டு சந்தித்து எங்களுடைய முழுமையான ஆதரவை புதிய ஜனநாயக மக்கள் முன்னணி முழுமையான ஆதரவை நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அது எதிர்வரும் காலங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருவது எங்களுக்கு ஆசன பங்கீட்டிலே ஒதுக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் அந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நானே களத்தில் இறங்கி முழுமையாக சேவை செஞ்சேன். அந்த கலந்துரையாடல் சிவானந்த ராஜா அவர்களது வீட்டிலே நடைபெற்ற போது எத்தனை ஆசனங்களை உங்களுக்கு தருவதாக சொன்னார்? இல்லை, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 ஆசனம் கேட்டோம். அப்போ அவர்கள் சொன்ன சூழ்நிலையை பார்த்து கொண்டு நாங்கள் அதை முன்னோக்கி செல்லலாம் என்று சொன்னாங்க. இப்பொழுது வேலை செய்ய சொல்லி சொன்னாங்க. ரைட், எதையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நான் என்னுடைய கடமையை நான் எங்கே இருக்கின்றனோ, அது மஹிந்த ராஜபக்ச அவர்களாம், ரணில் விக்ரமசிங்க இருக்கலாம், மைத்திரியாக இருக்கலாம், கோட்டாவாக இருக்கலாம், இல்லை இன்றைய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களை நாடாளுமன்றத்திலே கண்டு ஒரு 2 வருடத்துக்கு முன்பு நான் சொன்னேன், தோழர் அடுத்த ஜனாதிபதி நாட்டிலே நீங்கள் தான் என்று. அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கெல்லாம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நான் அடிக்கடி பாராளுமன்றம் செல்வது தானே, நான் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வது உண்டு. அப்போ அவருடைய லிஃப்டிலே வரக்கூடிய லைப்ரரிக்கிட்டே கண்டு தோழர் என்னோட நல்ல அன்றகுமார் சார் என்ன நல்லா தெரியும். கிட்டத்தட்ட மனோகணேசன், பிரபா கணேசன் 25 வருஷ அரசியல் வாழ்க்கையை நாடாளுமன்றம் அவர்கள் சென்றதை விட நான் தான் சென்றிருப்பேன். அவன் அந்த பொழுது என்னுடைய நல்ல நட்பு இருக்கின்றது. நான் சொன்னேன், நிச்சயமாக. அதாவது பிரபா கணேசன், மனோ கணேசன் ஆகிய இருவரோடும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. நிச்சயமாக இருவர்களது பிரத்யேக செயலாளர். அப்போ அந்த பொழுது நான் அன்று தோழர்கள் சொன்ன, நிச்சயமாக வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில், இனிவரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு மாற்றம், நீங்கள் நிச்சயமாக இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆகுவீங்கள் என்று கூறிவிட்டு சொன்னேன். நிச்சயமாக அது நடந்து முடிந்து விட்டது. அன்று அனுரகுமார் திசாநாயக்க எடுத்த முயற்சியால் அவர் ஜனாதிபதி ஆகிவிட்டார். உங்களுடைய கட்சியும் ஆதரவு தெரிவித்தது. அது ஜனாதிபதி தேர்தலில் ஒரு விடயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னென்றால் தேசிய மக்கள் சக்தி கட்சி எந்த ஒரு தேர்தல், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அல்லாவிட்டால் உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கலாம், எந்த தேர்தலிலுமே எந்த ஒரு கூட்டணியும் அமைத்துக் கொள்ளவில்லை, எந்த ஒரு கட்சிகளையும் இணைத்து கொள்ளவும் இல்லை. மாறாக அவர்கள் ஒரு தனித்துவமான தனி கட்சியாக தான் இயங்கினாங்க. ஆனால் என்னை எப்படி கவர்ச்சி அடைந்தார்களோ தெரியலை, என்னை மட்டும் ஒரு கட்சி ரீதியாக என்னை அழைத்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி என்னை கட்சி சார்பாகவே அவர்கள் கட்சிக்கு வேலை செய்யும். அது ஒரு உண்மையாகவே அது இன்னும் கூட தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஒரு கட்சியாக வேலை செஞ்ச கட்சி என்றால் புதிய ஜனநாயக தேசிய மக்கள் சக்தியினுடைய இணையதளத்தில் போய் பார்த்தா எங்களுக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடியது கட்சிகள் எதுவுமே இல்லை, எல்லாம் தொழிற்சங்கங்கள். ஆமாம், தொழிற்சங்கங்கள் தான் இருக்குது. முதல் கட்சியாக நீங்கள் தான் வேலை செய்யுங்க. சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சொல்ல முடியுமா, ஒரு எத்தனை வாக்குகளை உங்களது கட்சியால் சிவானந்த ராஜாவுக்கு பெற்றுத்தர முடிந்தது?
நிச்சயமாக எத்தனை வாக்குன்னு சொல்ல வாக்குன்னு சொல்ல இயலாத கஷ்டம். எந்தெந்த மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க? வடகொழும்பை பொறுத்தவரையிலே நான் அடிக்கடி தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் வரும் பொழுது அவரை அணுகி சொன்னேன், ஒவ்வொரு தோட்ட வாரியாக நாங்கள் செல்ல வேண்டும், உங்களுடன் 10 பேர் வருவாங்க, வாங்க போவோம். ஆனால் சிவானந்தராஜா அவர்கள் கூட அரசியல் அனுபவம் இல்லை தானே, அரசியல் அனுபவம் இல்லை, இருந்து எங்களுடன் படிக்கவும் இல்லை. நாங்கள் சொல்ல தோட்ட வாரியாக போவோம், 10 பேர் போகலாம். மன்னிக்கவும் ரவிக்குமார் அவர்களே, சிவானந்தராஜாவின் தோல்விக்கு இது காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக நான் சொன்னேன், நாங்கள் கொழும்பிலே அரணி சகோதரி பிரதமர் அவர்களுக்கும் அதே போல் பிரதி சபாநாயகர் இருக்கக்கூடிய தோழருக்கும் ஒரு தமிழ் பிரதித்துவ தேவை என்ற இதிலே வந்து சிவானந்தராஜாவையும் நாங்கள் அரவணைத்து செல்ல வேண்டிய இது இருந்தது. சிவானந்தராஜா தோழருக்கு சொன்னேன், சிவானந்தராஜா தோழர், நாங்கள் தேர்தல் காலங்களிலே அந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் பார்த்தா தேர்தலே செய்ய இயலாது. உங்களோட கட்சி கொள்கையாக இருக்கலாம், ஆனால் ஒரு தேர்தல் வேட்பாளர் செல்லும் பொழுது அவருடன் 10 பேர் போகலாம், லீஃப்லெட் கொடுக்கலாம், போஸ்டர் கொடுக்கலாம். அவர் இல்லாத நேரம் லீஃப்லெட் போஸ்டர் கொடுத்தா சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அப்படி அல்ல, மாறாக இவரை நான் முழு இடமும் வடகொழும்புக்கு அழைத்தேன், ஆனால் சரியாக அவர் செயற்படவில்லை. சில எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் சில அரசியல் பிரமுகர்களோடு கதைத்திருக்கின்றேன். அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன ஒரு விடயம், சிவானந்தராஜா என்று ஒருத்தர் ஓட் கேட்கிறாரா, அவரை நான் பார்த்ததே இல்லையே. நிச்சயமாக எங்களுடைய முழுமையான பங்களிப்பு இருந்தது. அதே போல் இந்த உள்ளூராட்சி சபையிலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலும் சரி, எந்த ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கி இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. அதே போல் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டி போட்டு நகர சபை, பிரதேச சபை, மாநகர சபையில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. மாறாக அன்றகுமார திசாநாயக்க என்ற ஒரு நபருக்காகவே இந்த வாக்குகள் விழுந்ததை தவிர தனிப்பட்ட ஒருவருக்கு எந்த ஒரு ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற தேர்தலும் சரி, உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஒட்டுமொத்த வாக்குகளும் அன்றகுமார திசாநாயக்க என்கிற ஒரு பார்வை அவரை கவர்ந்திருக்கின்றது மக்களுக்கு. அவர் நல்ல சேவை செய்வார், இந்த திருடர் கூட்டங்களை அழிப்பார், ஒரு மக்களுக்கான ஒரு நியாயமான கோரிக்கைகளை சரிவர செய்வார் என்ற ஒரு காரணத்திலே தான் ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு. அந்த சிவானந்தராஜா கூட இன்னும் எங்களோட 33,000 வாக்குகள் கிடைச்சிது, இன்னும் எங்களோட முயற்சியாக இறங்கி எங்களோட தோள் கொடுத்து வந்திருந்தார். நிச்சயமாக நாங்கள் அவரை இம்முறை கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு நாங்கள் தெரிவு செஞ்சு அனுப்பியிருப்போம். ஆனால் அவர் அதுக்கு ஒத்துழைப்பு வரலை. இனிவரும் காலங்களிலாவது மக்களுடன் இணைந்து அவர் செயல்படுவாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய மக்கள் பிரதித்துவத்தை கொழும்பில் காப்பாற்றி கொள்ளக்கூடிய. சரி, இப்போ சிவானந்தராஜா அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினர் வாக்களித்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க 33,000 பேர். அதை நான் சிவானந்த ராஜாவுக்காக வாக்களிக்கவில்லை. இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அனுரகுமார் திசாநாயக்காவுக்கு அதாவது மாலிமாவ என்று சொல்லப்படுகின்ற திசை காட்டிக்கு வாக்களிக்க வேண்டும். யாருக்கு வாக்களிப்பது என்று கேள்வி வரும்போது ஒரு தமிழர் இருக்கிறார்ட்டு தேடி இருக்காங்க. அப்போ தமிழர் என்றால் அது சிவானந்தராஜான்னு சொல்லி சிவானந்தராஜாவுக்கு ஒரு வாக்கு. நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி கட்சியிலே என்னை பாராளுமன்ற உறுப்பினர், அந்த பாராளுமன்ற தேர்தலில் என்னை போட்டி பெற வச்சிருந்தால் நிச்சயமாக கொழும்பு மாவட்டத்தில் அதிகக்கூடிய வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராக சென்றிருப்பேன். ஏனென்றால் மக்கள் அலை இருந்தது தெரியும் என கிட்டத்தட்ட 20-25 வருட அரசியல் அனுபவம், மக்கள் அணை தெரியும். தொழிலதிபர்களாக இருக்கலாம், வர்த்தகர்களாக இருக்கலாம், கிராமப்புறத்திலாக இருக்கலாம், சேரிப்புறத்திலாக இருக்கலாம், ஆட்டோ தொழில் செய்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. முழு கொழும்புமே எங்களுக்கு தெரியாதவங்க இல்லை, முழு இலங்கையும் முழு உலகமே எங்களுக்கு தெரியும். உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, வெளி மாவட்டத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒருத்தர் போட்டி போடுறாரு, போட்டி வாக்களிங்க. அரசியல் அனுபவம், அந்த இது எங்கெங்கே போய்ட்டு எப்படி வாக்கு சேகரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக அந்த சிவானந்தராஜாவுடன் என்னை இணைத்து சேர்ந்திருந்த கூட நான் 2 பேர்த்தையும் நான் வெற்றி பெற வச்சிருப்பேன். இது ஒரு தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஒன்று நடந்திருக்கு. ஒரு தமிழ் ஒரு பிரதித்துவத்தை மாத்திரம் தான் அழிச்சிருந்தாங்க. ஆமாம், அது வந்து நாங்கள் எங்களுடைய அடுத்த பகுதியிலே நாங்கள் மிக விரிவாக இது தொடர்பாக நாங்கள் பேச போகின்றோம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி.